ஓகே நண்பா, இன்றைக்கி என்னடா பைசன் போய் வந்தவொடனே எடுத்ததையும் காட்டுறான்னு நினைக்காதீங்க ப்ரோ. இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா நேற்று சரி மழை ப்ரோ எங்கள் ஏரியா ஃபுல்லாக. அதனால் எங்கேயுமே வண்டி ஓட்ட முடியல. அதனால் சரி வண்டி வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் பசங்க எல்லாருமே லீவ் போட்டானுங்க, யாருமே இல்லை. பாருங்கள் வண்டி கூட எனக்கு கழுவுலெல்லாம் லோடிங் ஓட்டினது எல்லாம் நேற்று பாருங்கள் ஒரு கொபோட்டோ வண்டியோட வீடியோ போட்டிருப்போம். நேற்றும் மழை, அதனால் எதுவுமே பண்ண முடியலன்னு வச்சுக்காங்களேன். சரி இன்றைக்கி வண்டி கழுவலாம் அப்படின்னு பார்த்தா கோகுலும் அண்ணா லீவ் போட்டான்னு வச்சுக்கோங்களேன். நிறையா பேர் ஒரு சில டவுட் கேட்குறீங்க, அதனாச்சும் நீ சொல்லி கிளியர் பண்ணி விட்றலாம் அப்படின்னு. ஒரு பழைய வண்டி வாங்கினா நம்ம என்னென்ன ப்ரோ பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே ப்ரோ, இது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ப்ரோ. தப்போ ரைட்டோ கமெண்டில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வண்டி வாங்கினோம்னா ஃபஸ்ட்டு வண்டி மாடலை பாருங்கள். என்ன மாடல் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் இருக்குதான்னு பாருங்கள் வண்டியில். ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் இல்லாத எந்த வண்டியுமே எடுக்காதீங்க, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி. என்னோடய சஜஷன் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் இல்லாத யாருமே வண்டி ஓட்டுறதில்ல. உண்மையை சொல்ல போனால் இதுதான் மேட்ரு. அதனால் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் இருக்குதான்னு பார்த்து எடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டியாக எடுங்க. ஓல்டு வண்டியாக இருந்தால் அது வண்டியோட ஓட்டத்தை பொறுத்து தான் ப்ரோ எடுக்க முடியும். அதே மாதிரி வண்டி மீட்டரில் அவன் சொல்லுவாங்க, ப்ரோ நான் எப்படி சொல்கிறது, நான் வண்டியே ஓட்டலை, வெறும் 2000 மணி நேரம் தான் ஓட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. அதை நம்பி தயவுசெய்து யாரும் வண்டி எடுக்க வேண்டாம். ஓகேவா? அது ஒரு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சும்மா அவங்க ஓடிக்கிற மீட்ரு அவரை வச்சே நாம் இந்த வண்டி இவ்வளோ தான் அவர் ஓடி இருக்கோம் அப்படின்னு நம்ம எதுவுமே தீர்மானம் பண்ண முடியாது நண்பா. அதனால் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் ஓட விட்டிங்கன்னாவே தெரியும் இன்ஜின் எப்படி ஓடுது என்ன பண்ணுதுன்னு. போனது இன்ஜின் ஆயில் செக் பண்ணி பாருங்கள், அது ஒன்றா. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறீங்களா, ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரேஸ் பண்ணி பாருங்கள். இன்ஜின் விட்டுட்டு ஓடுதா ஒரே மாதிரி சீராக ஓடுதான்னு பாருங்கள். மெயினாக பார்க்குறது இன்ஜின் பம்பு நாச்சில் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்களா என்னன்னு பாருங்கள். அது எப்படி பார்க்குறதுனா, பம்பு நாச்சில் எப்படி ஓப்பன் பண்ணிக்கிறான்னு பார்க்குறதுனா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீல்டு போல்ட்டு போட்டிருப்பாங்க ப்ரோ, இந்த போல்ட்டு. ஓகேவா? இந்த சீல்டு போல்ட்டு பம்பில் சீல்டு போல்ட்டெல்லாம் ஒன்றுத்தி பேனர் போட்டிருந்தாங்கன்னா அந்த அச்சு அப்படியே தெரியும்னு வச்சுக்காங்களேன். அதை வச்சு ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்புறமேட்டு எட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் கையை வைக்கிறோம் பார்த்தீங்களா, தெரியுது எட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல சீல்டு உடச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல உடச்சிட்டு புது பேக்கிங் போட்டால் நல்லா தெரியும் எட்டு கேஸ்கட் மாற்றினது. அப்புறமேட்டு இந்தான இந்த போல்ட் எல்லாமே எப்படி சொல்கிறது, போல்ட் எல்லாருமே பேனர் போட்ட தார் தெரியும்னு வச்சுக்காங்களே, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கிளச் பிளேடை நான் மாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த போல்ட்டெல்லாம் இப்போ நான் என்னது கிளச் பிளேடே மாட்டலை, நல்லா தெரியுதா? இந்த இதெல்லாம் நான் என்ன கிளச் பிளேடே மாற்றலன்னு வச்சுக்காங்களேன். அதனால் இது மாதிரி இருக்கும். இதே நம்ம பைசன் பையில் பார்த்தீங்கன்னா கிளச் பேடெலாம் மாற்றிட்டேன். அதனால் கிளச் பேடு மாற்றின தாரை இதெல்லாம் தெரியும்னு வச்சுக்காங்களேன். அதை பார்த்துட்டிங்களா? அப்புறமேட்டு இதில் என்ன பார்க்கணும்னா, சபாய்ஸில் ஏதாச்சும் சபாய்ஸ் எல்லாம் பின்புஸ் வேலை செய்யணுமா அப்படின்னு பார்க்கணும். அதே எப்படி பார்க்கணும்னா, இந்த இடம் இருக்குதுல்ல சபாய்ஸில், இந்த இடத்த தொடச்சி பார்த்தீங்கன்னா கேப்பு தெரியும் நண்பா. எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல ஜாக்கி வச்சு பார்த்தா நல்லா தெரியும். மேனுவலாக பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ரூபா காசு உள்ளே போகிற அளவுக்கு சபாய்ஸில் சேக்கு இருக்கணும்பா. அந்த சேக்கு இருந்துச்சுன்னா சபாய்ஸில் கம்பல்சரி வேலை செய்யணும், தேஞ்சிக்கிச்சின்னு அர்த்தம். சரி இதெல்லாம் ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. ஆனால் வண்டியோட பிக்கப்பு அண்டு மைலேஜ் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்பீங்க. இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது மைலேஜ் பிக்கப் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்கள, ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஐடில் ஓடுதா, இந்த ஆப் சோக்கு இருக்குதுல்ல நண்பா, இந்த ஆப் சோக்கு இழுத்து கொடுத்தீங்கன்னா இன்ஜின் ஓடுறது தெரியும். சரிதா? ஓரளவுக்கு புகையே போவாது. அதை வச்சு வண்டியோட எந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு தெரியும். இதே நம்மளுக்கு பைசன் பையெல்லாம் இழுத்து விட்றோம் பாருங்கள், எப்படி புகை மட்டும் போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா பம்புனாச்சு சுத்தமாக ட்ரவுனு. அதே மாதிரி இன்னொரு நண்பர் அன்றைக்கி கேட்டிருந்தார், வீடியோவில் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ இருங்க அதை அப்புறம் சொல்கிறேன், இதுங்க அதுங்காட்டி பார்த்துடலாம். பைசன் பையில் எவ்வளோ புகை போகுதுன்னு பாருங்க. இப்போ அழுத்துறோம் பாருங்க எப்படி புகை போகுதுன்னு
தெரியுதா? ஓகே நண்பா, அதனால் நீங்கள் வண்டி எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த வண்டி சூப்பராக இருக்கும், அந்த வண்டி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து எடுக்காதீங்க. நீங்கள் போய் நேரடியாக களத்தில் இறங்கி பாருங்கள். இன்றைக்கி வந்து டிராக்டருக்கு வந்து புரோக்கர் கமிஷன் குறைஞ்சது என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் ஒரு 10,000 வந்துருச்சு. நான் மேக்ஸிமம் செகண்ட் டிராக்டர் எடுத்ததில்லை. ஆனால் வந்து டிராக்டர் எடுக்கிறது என் நண்பர்களுக்கு எத்தனையோ பேர்த்துக்கு போயிருக்கிறேன். அதனால் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் அதோட பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி இன்னொரு நம்பர் கேட்டிருந்தாரு, மறந்துட்ட பாருங்களேன். இந்த யுவ சீரீஸில் ப்ரிதர்நெட்டில் ஏன் ப்ரோ புகை வருது, ஆயில் வருது அதுன்னு சொல்கிறீங்கள, அது என்ன காரணம்னு கேட்குறாரு. இது வந்திருக்காது ப்ரோ. இது என்ன ஒரு பிரச்சனைனா, இதுலேயும் வந்திருக்காது. இதில் வந்து ஏன் ஆயில் வருதுன்னு கேட்குறீங்க, அது கரெக்டான கேள்வி தான் கேட்குறாரு. அது என்ன காரணம்னு இருக்கு சொல்கிறேன். நம்ம பைசன் எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இது ப்ரிதர்நெட் ஓஸ் ப்ரோ, தெரியுதா? ப்ரிதர்நெட் ஓஸ் கம்முன்றா. இப்போ பைசன் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும் ப்ரோ. பைசன் எல்லாமே மகேந்திரா குரூப்பில் எல்லாமே நோவோ சீரிஸில் கூட இங்கே இருக்கும். இதுங்கிறதுனால இந்த வாழுமா உள்ள வாழுலாம் குதிரை குதிச்சிக்கிட்டு இருக்கோம். வெசி தெரிஞ்சிங்களே, சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. உள்ளெல்லாம் வாழுவலாம் அப்படியே ஏறி இறங்கிட்டு இருக்க வண்டி மாதிரி. அதனால் ஆயில் தெரிக்கும். அதனால் வந்து இது வந்து சைடில் இருக்கிறதுனால இது வந்து இப்படி டேரெக்டாக ஒரே பைப்பாக ஓஸாக போட்டதுனால டேரெக்டாக வந்து இதில் வந்து ஆயில் வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் இதில் இங்கே மேலே மூடி கொடுத்துருந்தாங்கன்னா இதில் என்ன ஆகும்னா, இந்த மூடிக்குள்ளே வந்து ஒரு இரும்பு நார் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அந்த நாருக்கு மேலே பஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த பஞ்சு நார் இதெல்லாம் தாண்டி தான் ஆயில் வெளியே வரணும். ஆனால் வராது. இது வந்து சைடில் கொடுத்ததுனால இப்படி வருது. கம்பெனி தரப்புலேருந்து அது வந்து அவங்க வந்து இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இது சைடில் இப்படி கொடுத்ததுனால தான் ஒன்றுனே. இப்போ வர புதுசாக இந்த மாதம் லான்ச் ஆகிற வண்டியில் வந்து அதை வந்து மேலே வருதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ. ஆனால் வந்து நான் இன்னும் நேரடியாக போய் பார்க்க கிடையாது. பார்த்தேன்னா அந்த கிளிப் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வேறு அவ்வளோதான் ப்ரோ, இவ்வளோதான். இதுதான் நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பொட்டியோட வீலுக்கு கிரீஸ் மாத்திரம் அலைன்மெண்ட் வீடியோ இதெல்லாம் ஒவ்வொன்றா கொடுக்குறோம் ப்ரோ. நாளையா பசங்க வருவான இன்றைக்கும் கண்டிப்பாக மழை வராது இருக்காது, ஏகப்பட்ட வெயிலாக இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு இந்த நாள் உங்களுக்கு எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து ஒரு ப்ரிதர்நெட்டில் எனக்கு புகை வருது ப்ரோ அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அதை வச்சு நான் இன்ஜின் வேலை வச்சிரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ப்ரோ, தயவு செய்து. அதெல்லாம் சும்மா பொய். ப்ரிதர்நெட்டில் புகை வர்றதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு. புது வண்டி எடுத்த வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி கட்டா ப்ரிதர்நெட்டில் பார்க்குறீங்களா புகை வருது, வெள்ளை புகை. அதனால் வந்து அது வந்து ஒரு மேட்ரே கிடையாது. அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. ப்ரிதர்நெட்டில் புகை வந்தால் வந்துட்டு போகுது, லைட்டாக தான் வரும், ஒன்றும் பெருசாக வராது. இன்றைக்கி வர புது வண்டியிலே வருது. அதனால் வந்து ப்ரிதர்நெட்டில் புகை வருது ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் வரும், ஓட்டலாம். நீங்கள் தைரியமாக ஓட்டுங்க. ஒரு வண்டி வாங்கும்போது இதை மட்டும் மெயினாக பார்த்து வாங்க. சபைஸில் பாட்டு வாங்க, பெரிய வீலை ஆட்டி பாருங்கள். சபைக்ஸில் நான் சொன்ன இடத்துல சபைக்ஸில் சேக் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். பேட்ரி எந்த வருஷம் போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள், பேட்ரி கழட்டி பாருங்கள். டீசல் டேங்க் பானட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஆயில் கசி விடுதான்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மெயினாக வந்து பம்பு நாச்சில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்களான்னு பாருங்கள். பம்பு நாச்சில் ஓப்பன் பண்ணியிருந்தால் எல்லாம் ஃபேனர் போட்டு கழட்டுன்னு தெரியும். அதே மாதிரி கிளச் பிளேடு மாற்றிருந்தாங்கன்னா அந்த இன்ஜினுக்கும் கிளச் பிளேடுக்கு இருக்கிற ஹவுசிங் உடச்சிருப்பாங்க. அதே மாதிரி கீர் பாஸு ஹைட்ரோலிலாம் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த பேக்கிங்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாம் கழட்டி போட்டு தெரியும். இதெல்லாம் பேனர் போட்ட தார தெரியும். ஏன்னா பேனர் போடும் போது வந்து பெயிண்ட் அடிப்படாத கண்டிப்பாக யாராலையும் கழட்ட முடியாது. அதையும் மீறி கழட்டினாங்கன்னா திரும்பியும் டச்சப் தான் பண்ணணுமோ தவிர அந்த பேரிங்க போல்ட் அடிப்படாத எந்த மெக்கானாலையும் கழட்ட முடியாது. ஏன்னா புது பெயிண்ட்டு அப்படி பேனர் போட்டாவே பெயிண்ட்டுக்கு அடிபட்டு போயிடும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுது வந்து இது வந்து ஊக்கு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது ப்ரோ, தெரியுதா? ரொம்ப டேமேஜாக இருக்குது. இந்த ஊக்கு மாற்றணும். இது ஊக்கு என்ன ரேட்டு வருதுன்னு தெரில, யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ரோ. ஊக்கு என்ன ரேட்டு வருது, இப்போ என்ன ரேட்டு விற்கிது? மிலிட்ரி ஊக்கு ஸ்டீல் ஊக்கு 2200ங்கிறாங்க, 300ங்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. இது வந்து அலைன்மெண்ட் வீடியோ. அந்த வீலுக்கும் இந்த சென்டர் பாருக்கும் தான் நம்ம வச்சு பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ தான் சொன்னால் தெரியாது. நான் அதை அலைன்மெண்ட் வீடியோ திருத்தமாக சொல்கிறேன். இந்த பொட்டியில் இருந்தால் அலைன்மெண்ட் வீடியோ எந்த அலைன்மெண்ட்டும் இல்லை ப்ரோ, அந்த பொட்டியில் இருக்குது. அப்புறம் ஒரு நம்பர் கேட்டுக்கு ப்ரோ சீட்டு கீச்சின்னு கத்திக்கிட்டே இருக்குது ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ? இப்போ பாருங்கள், நாங்கள் பார்த்த வேலை தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி கிடக்குதா, பூரா ஆயிலாக கிடக்குதா.
இது என்ன காரணம்னா வந்து சீட்டி கத்துதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், சீட்டியில் இந்த இடத்துல கை வச்சா தெரியுதா, இந்த இடத்துல ஒரு புஷ்ஷு, இந்த இடத்துல அதே மாதிரி சீட்டியில் உக்காந்து பார்த்தீங்கன்னா உள்ளே 2 ஸ்ப்ரங்கு புஷ்ஷு இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த பழைய ஆயிலுக்கு இல்லைதா இப்போ தெரியுது பாருங்கள், இதுக்கு சீட்டி உக்காந்து இந்த இடத்துல ஒரு பால் ஓடும், இந்த இடத்துல ஒரு பால் உருளும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதில் ஒரு புஷ் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஆயில் விட்டுட்டு திரும்பி ஏறி உக்காந்து பாருங்கள், உட்காரது அவ்வளோ அருமையாக இருக்கும் ப்ரோ. ஒரு சோல்டிங்கில் நம்ம டிராக்டரில் உட்காந்துக்கிற ஃபீலே பெருசாக தெரியாது. ஆனால் வந்து நான் வந்து பைசன் இதை ஓடி இருந்தேன், இதில் வந்து அந்தளவுக்கு நான் ப்ராப்ளம் அரெஸ்ட் பண்ணேன், அது மாதிரி விடவே இல்லை ப்ரோ. ஆனால் அந்த பைசனை போய் நான் கொஞ்சம் நாளாக ஓட்டவே இல்லை. இந்த கைப்பிள்ளைங்க பார்த்த வேலையில் என்னால் ஒரு நாள் எடுத்து போய்ட்டு நான் ஓட்டவே முடியல ப்ரோ. பட்டாத பாடு பட்டு போயிட்டேன். அதனால் வந்து பைசன் பைக்கும் விட்டுட்டேன். ஆயில் ஓட்டிங்கன்னா வச்சுக்காங்களேன், உட்காந்து ஓட்டுறது கப்பல் மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்ப்ரிங் வந்து அருமையாக இருக்கும். அதே மாதிரி இல்லை ப்ரோ, நான் எவ்வளோ தான் உக்காந்தாலும் என்னை தூக்கி போடுது அப்படின்னு ஒவ்வொரு நம்பர் சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது, வாங்க சொல்கிறேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலலாம் அழிஞ்சு போச்சு ப்ரோ. புது வண்டியாக இருந்தால் தெரியும். இப்போ இது வந்து மேக்ஸிமம் 100 கிலோன்னு இருக்கும். இப்போ நான் விரல வைக்கிற இடத்துல வேறு இது இங்கே ஒரு நாக்கு மாதிரி இருக்குதா, இது வந்து இந்த நட்டை லூஸ் விட இது வந்து கீழே போய்கிட்டே இருந்துச்சுன்னா வச்சுக்காங்களேன். இப்போ நான் இருக்கிறதுல 60 கிலோவில் வச்சுருக்கிறேன். இன்னும் குறைக்கலாம். இன்னும் குறைச்சா வந்து கீழே வந்து டங்குன்னு அடிக்கும். எல்லாத்துக்கும் சரியாக இருக்கணும்னு நான் 60 கிலோவில் வச்சேன். இதே நீங்கள் இழுத்து டைட் பண்ண கல் மாதிரி இருக்கும், சீட்டியாக இறங்காது. எந்த அளவுக்கு லூஸ் விட்றீங்களோ அந்தளவுக்கு சீட்டி வந்து பஞ்சாட்டம் இறங்கணும்னு வச்சுக்காங்களேன். அதனால் கொஞ்சம் வெயிட் கம்மியாகிறீங்களோ அதை கொஞ்சம் லூஸ் விட்டு ஓட்டுங்க, அருமையான ரிசல்ட் இருக்கும். ஹிப் பெயின் அதிகம் வராது. அதே மாதிரி ஒவ்வொரு நண்பர் இது 515 பூமி புத்திர வச்சுக்கிறீங்க நண்பர் அனுபவிச்சிருக்கேன் அந்த வழியை. இந்த வண்டி ரோட்டில் போகும்போது ஒரு வரப்பில் ஏறும்போது கீச்சுன்னு கத்தும் ப்ரோ, தெரியுதா? இந்த இடத்துக்கு வந்து 2 போல்ட் இருக்கும், நல்லா பாருங்கள், 2 போல்ட்டு தெரியுதா? இந்த 2 போல்ட்டையும் கழட்டி விட்டு நிறைய கிரீஸ் வச்சு போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கீச்சுன்னு கத்தாது. இல்லை ப்ரோ, நான் எல்லா இடமும் க்ளீனாக கிரீஸ் அடிக்கிறேன், ஆனால் இந்த ஃப்ரண்ட் வீலர்னு 515 415 கத்துது ப்ரோ. ஆனால் சவுண்டு எங்கே இருந்தால் வருதுன்னா இதில் இருந்தால் ப்ரோ வரும். இது வந்து மண்டப்பின் வந்து அந்த நவராதுங்கிறதுக்கு தான் இது வந்து சேஃப்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து இதுக்கு கிரீஸ் போடுங்க பாருங்கள். மீதியெல்லாம் கிரீஸ் அடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு கிரீஸ் போட்டிங்கன்னா கம்பல்சரி அந்த சவுண்டு வந்து கம்ப்ளீட்டாக அரசாயிருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேனர் போட்டு நான் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எட்டு பிரிக்கல பாருங்கள், அப்படியே தெரியும். நல்லா சேரோடு தான் போயிருது தவிர இந்த எட்டு பிரிச்சிருந்தா உங்களுக்கு பார்த்தாவே கண்ணோட்டமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வரலாம் ஆயிலெலாம் குடிக்கல ப்ரோ. ஆனால் பம்பு நாய்ச்சல் சுத்தமாக வந்து டவுன் ஆகி போச்சு. கரும்புகை தள்ளுது. கொஞ்சம் வண்டி லோடு பிடிச்சாவே கரும்புகை தக்குது. வெறும் டீசல் தான் போகுது. ஆனால் வந்து எப்பயும் ரிங்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் தேவையான டீசல் வந்து எரிஞ்சு புகையாக எப்படி சொல்கிறது, ஒரு பம்பு நாய்ச்சல் வேலை வச்சிருச்சு அப்படின்னா எப்படி ப்ரோ அப்போ சொல்கிறீங்கன்னா, இப்போ ஒரு டீசலை வந்து காத்தாட்டம் ஊதுறது எப்படி இருக்கும், மலத்தூள மாதிரி சாரல் மாதிரி அடிக்கிறது எப்படி இருக்கும், அதுதான் மேட்ரு. இப்போ வந்து இதில் தான் நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன். காத்தாட்டம் போகல, மலத்துளி ஆட்டம் சொட்டுன்னு ஒழுகுறதுனால வந்து நல்லா ஃபயரிங் ஆகிறதில்ல. அதனால தான் வண்டியோட பிக்கப் இல்லை. அதை பண்ணோம்னா வந்து பம்பு நாய்ச்சல் வேலை செய்யணும். அது நான் இன்ஜின் வேலை செய்யும் போது அந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக கொடுக்குறீங்க. நிறைய பேர் அந்த வீடியோ கேட்டிருக்கிறீங்க. அப்புறமேட்டு நம்ம புல்லட்டை பற்றி ஒரு 2-3 பேருக்கு கேட்டேன். இது வந்து 1975 மாடல் ப்ரோ. இது அப்பா காலத்தில் இருந்துருக்குது. அதனால் அப்பா ஓடி இருந்தார். இப்போ நான் இந்த வண்டியை வச்சுருக்கிறேன். மைலேஜ் ஒரு 70-75 நம்ம வரும் ப்ரோ, அவ்வளோதான் மைலேஜ். மற்றபடிக்கு இது வரலாம் வண்டி வந்து கரண்டில் இருக்குது. வண்டிக்கெலாம் 1 ரூபா செலவு இல்லை, யாரும் எடுக்க மாட்டாங்க, நான் தான் எடுப்பேன். செல்ஃப் இருக்குது, எல்லாமே அலைமெண்ட் வீலு, அலைடு வீலு, டிஸ்க் பிரேக்கு எல்லாமே செட் பண்ணிக்கிறேன். 2 டயரு, இன்சூரன்ஸ் மட்டும்தான் இப்போ பக்கமாக ரீசனாக முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்காங்களேன். மற்றபடிக்கு வண்டியெல்லாம் குறை சொல்கிறதுலாம் இல்லை. தங்கம் எனக்கு பிடிச்ச வண்டி. அதனால தான் இந்த வண்டி நிறையா பேர் கேட்டுக்கிறாங்க. நான் இன்னும் கொடுத்தா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சின்னாலும் சரி இதை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான், எல்லாம் ஒன்று இன்றைக்கி சொல்லிட்டு ப்ரோ, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி பைசன் போய் டயரை வந்து கொடுத்துட்டான். நான் ஒரு இன்னும் பணம் கூட வாங்கிட்டு நான் வந்து டயர் எடுத்துகிட்டு போகல. நம்ம என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு போனாருன்னா பரவாயில்ல, எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாரு. அப்புறம் இந்த வண்டியில் வந்து இந்த பிடிஓ லிவர் வந்து ஆல்ட்ரு பண்ணி போடலாம் பாரு. இந்த பிடிஓ லிவர் தான் இங்கே உள்ளக்குதா, உள்ள ஓட்டைகளுக்குதா, இதை வந்து ஆல்ட்ரு பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து லிவரை போட்டு நீட்டாக வேலை செய்யலான்னு
நல்லா பண்ணனா அதுக்காட்டியும் வந்து இந்த லோடிங் வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் இதை வந்து விட்டுட்டேன்னு வச்சுக்காங்களேன். அப்புறமேட்டு வேறு அவ்வளோதான் ப்ரோ. இதுக்கு வந்து இப்போ ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் சொல்லியிருக்கும் பாருங்க, இந்த எம்எஃப் சாமி இந்த வண்டிக்கெலாம் வந்து சென்சிங்கே தேவையில்ல, ரொட்டேட்டருக்கு வந்து லோ சென்சிங்கில் போடுங்க அப்படின்னு. ஆனால் மஹிந்திராவில் அப்படி போட முடியாது ப்ரோ. ஏன்னா இவன் 2 ஹோல்ஸ் தான் கொடுத்துக்குறான். இன்னொரு ஹோல்ஸ் கொடுத்துருந்தானா லோ சென்சிங்னு எதுவும் தெரிஞ்சுங்க, கொடுத்துக்கிற 2 ஹோல்ஸ். அதனால் மஹிந்திராவில் என்ன பண்ணோம்னா இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இதில் தான் வந்து நம்ம சென்சிங் ரெடி பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். தெரியுதா இல்லையா நாங்கள் கை வைக்கிறது? இதில் ஹோல்ஸ் போட்டு தான் ரெடி பண்ணணும். போட்டால் தான் வந்து மஹிந்திராவில் சென்சிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சில நம்பர் இல்லைங்கிறாங்க, மஹிந்திராவில் வந்து சேர் ஓட்டுறதுக்கு யுவடெக் ப்ளஸ் நல்லா இருக்குமா ப்ரோ, 4 வீல் டிரைவு ஆயில் செல் போவாதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ப்ரோ, ரைட்டாக தப்பான்னு தெரில. பாருங்கள், இதில் வந்து ஒரு காலர் மாதிரி இருக்குதா, ஒவ்வொரு வண்டியில் வந்து இது வந்து இங்கே இருக்கும், இது வந்து இந்த கலர், இது வந்து இப்போ உள்ள சொருவுற மாதிரி தான், இது வந்து உள்ள சொருவி லாக் பண்ணுற மாதிரி இந்த வண்டியில் கொடுத்துருக்கான். இதே ஒவ்வொரு வண்டியில் மேலேருந்து கீழேருந்து சொருவுற மாதிரி கொடுத்துருப்பான். அப்படின்னு பார்த்தா மழை தண்ணி உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஜாண்டியர் மஹிந்திராவெலாம் இது மாதிரி கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பானுன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக வந்து இதை வந்து சேர் ஓட்டுறதுக்குன்னே விட்ட வண்டி, அதாவது எந்த இடத்துலையும் தண்ணி போதாது அப்படின்னு சொல்லி அவன் விட்றான். ஓப்பனாக சொல்லிட்டா ப்ரோ, அதெல்லாம் சுத்த பொய். சேர் போதாது, மயரை பிடுங்காது, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய். வண்டி எடுத்தால் 6 மாதம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த செல்ஃப் மோட்டர் வரலும் உள்ள தண்ணிக்குள்ளே பூந்து வந்தீங்கனால கீர் பஸ்ஸில் தண்ணி இறங்கிடும். ஓப்பனாக சொல்கிறேன், தண்ணி இறங்காதெல்லாம் இருக்கவே இருக்காது. புதுசில் வந்து அவன் புது பேக்கிங் போட்டு எல்லாம் போட்டு நிற்கும். ஆனால் வந்து பழசில் அப்படி நிற்காது ப்ரோ. தண்ணி இறங்கிடும் கிரவுண்டில். நல்லா இந்த ஆற்றுல பூந்து ஓட்டுறாங்க பாருங்கள், இந்த ஷார்ட்ஸ்லாம் நிறையா பார்ப்பேன். ஆற்றுல பூந்துக்கிட்டு வயல் அடிக்கிறான் பாருங்கள், அதிலெல்லாம் கண்டிப்பாக கிரவுண்டில் தண்ணி இறங்கிடும் ப்ரோ. கிரவுண்டில் தண்ணி இறங்கி பார்க்காத விட்ட மொத்த உள்ளகிற பேரிங் ஐட்டமும் க்ளோஸ். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தண்ணியெலாம் மேக்ஸிமம் விடாதீங்க. பாடி வரலாம் உரைச்சிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கீர் போடுறோமே, கால் வைக்கிறோமே, கீர் பாக்ஸ் செலவு ஏதாவது இவ்வளோ ஆழத்துக்கெல்லாம் தண்ணியில் விட்டுலாம் போகாதீங்க ப்ரோ. எப்போயோ ஒரு ஐட்டம் எமர்ஜென்சிக்கு போகிறீங்களா அதோடு விடுங்க, அதை வாமலாக வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக கீர் பஸ்ஸில் தண்ணி பூந்துடும். தண்ணி பூந்தால் நமக்கு தான் செலவு அதிகம். அந்த பார்ட்டிக்கு ஓட்டுறதுக்கு போகிறதுக்கு நீங்கள் 1500 தான் போவீங்க. நாளைக்கு உங்களுக்கு வச்சுதுன்னா பெரிய நோட்டில் செலவு வச்சிடும் ப்ரோ. அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க. அவ்வளோ ஆழத்துக்குள்ள தண்ணியில் விடாதீங்க. எனக்கு தெரிஞ்சது. இதில் ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் மேலும் ஏதாச்சும் தகவல் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்சதை கமெண்டில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். வேறு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா, எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்கிற தகவல். இதில் வந்து இன்னொரு கேட்டிருந்தீங்க பாருங்கள், மறந்தே போய்ட்டு பாருங்கள். இந்த டிசிஷன்ஸ் இப்போ தான் ப்ரோ, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் இது வந்து கம்பெனியில் வந்து நாங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கொடுத்துருக்குறோம். இன்னும் 2-3 நாள் வருன்னு இருக்கிறாங்க. வந்து அதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். மேக்ஸிமம் நம்ம யூடியூப் சேனலில் யாருமே இது வரலாம் அந்த வீடியோ மேக் பண்ணி போடல. நான் தமிழில் உங்களுக்கு கிளியராக அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு எல்லாம் கிளியராக உங்களுக்கு மேக் பண்ணி தரேன். நம்ம வீடியோவில் ஏதாவது பிழை இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நீங்கள் சொன்னது இப்படி தான் இருக்கணும், இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணுனாலும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். அதை நண்பர்களுக்கும் திருப்தி சொல்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்கள், கமெண்டில் கேளுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா நண்பா? ஓகே நண்பா, பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பாய், டேக் கேர்.